இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாவேக்காவை உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த கரூர் ஸ்டாம்பேட் சம்பவம் அவங்களுக்கு லட்டா வந்து கையில் மாட்டிடுச்சு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நேரத்தில் இல்லை, காலங்காலமாக தமிழ்நாட்டில் மதவாத இருப்பு அரசியல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அது தொடர்ந்து கை கொடுக்குது. ஜெயலலிதாவும் அதான் பண்ணாங்க. காங்கிரஸ்குள் திமுக எதிர்ப்பு மனநிலையில் ஒரு சங்கி கூட்டம் ஒன்று இருக்குது, காங்கிரஸ்குள்ள இருக்கிறாங்க. அந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, எப்படியாவது இந்த கூட்டத்தை கழட்டிக்கு கொண்டு போய் விஜயோட ஜாயின் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. டிவிகேவினுடைய கொள்கைக்கு எதிரியே பாஜக தான். அவங்களோட எப்படி கூட்டணி வைப்பீங்க? அதை எப்படி உங்க மக்கள் ஏற்றுக்குருவாங்க? மக்கள் ஏற்றுக்கிறவங்க உங்க கூட இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்குருவாங்க? அப்போ உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு வரும். அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக விஜயை அந்த பக்கம் கொண்டு வர்றதுக்கு மறைமுகமான ஒரு பயத்தை உண்டு பண்ணுறாங்க. நீங்கள் உங்க அவ்வளோதான், நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா உங்களால் முடியாது, நீங்கள் பாஜக கூட்டணிக்கு வந்திருக்குன்னு ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. இல்லை, தொண்டர்களே இந்த பக்கம் தான் வந்துட்டாங்க, நீங்கள் தனிச்சு எந்த முடிவு எடுக்க முடியாது. பல்வேறு வகையில் வந்து அவங்கள வந்து இந்த வகையில் செய்கிறாங்க. இவங்க ஆதரவாக பேசுறது, இவங்க இந்த பக்கம் கூப்பிடுறது, கூட்டத்தில் கொடியை காட்டுறது, பேனர் வைக்கிறது, எல்லாமே ஒரு நரேஷன் செட்டிங். அதாவது பாஜக பக்கம் வாங்க, முதல்ல அவர் கூப்பிடுறாங்க. இது அதிமுக பாஜகவே செய்யும்னு சொல்ல வரீங்க? அதிமுக பாஜக தான் செய்யுது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்று அதிமுகவினுடைய கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கும் போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள்லாம் வந்துச்சு. அதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடி பறக்குது பாருங்க, இப்பயே பிள்ளையார் சொல்லி போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது வந்து தாவேகா அதிமுகவினுடைய கூட்டணிக்கான அறிகுறியா, எப்படி பாக்குறீங்க? இல்லை, முதல்ல கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் அண்ணா அவர்கள் காலத்தொட்டு ஒரு கூட்டணியை வைத்து தான் அந்த அணி வந்து வெற்றி வாய்ப்பை தீர்மானிச்சிருக்கு. 1967 அண்ணா முதல்ல தேர்தலை சந்திக்கிறப்ப அவருக்கு நேரெதிர் சித்தாந்தமாக இருக்கக்கூடிய ராஜாஜியோடு கூட்டணி வச்சுக்கிறார். ராஜாஜி, முஸ்லீம் லீக்கு, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சேர்ந்து தான் அன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸை வீழ்த்துறாங்க. அப்போ இருந்தே என்னென்னா, அதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக மாறி மாறி வந்தாலும் கூட ஒரு வலுவான கூட்டணி உள்ள கட்சி தான் ஆட்சி அதிகாரத்தை பிடித்திருக்குங்கிறது வரலாறு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவும் பாஜகவும் இருக்குது. இப்போ இந்த இரண்டு கட்சி தான் இப்போ இந்த கூட்டணியில் இருக்குது. வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. ஜான் பாண்டியன் ஒன்றும் முடிவெடுக்கலை. பாட்டாளி மக்கள் கட்சி 2 அணியுமே வெளியில் இருக்குது. அமமுக ஆல்மோஸ்ட் வெளியில் ஏறி போயிட்டாங்க. இப்படி எதுவுமே இல்லாமல் 2 கட்சி தான் இருக்குது. இப்போ இந்த 2 கட்சி கூட்டணி மட்டும் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டு. அப்போ இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாவேக்காவை உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த கரூர் ஸ்டாம்பேட் சம்பவம் அவங்களுக்கு லட்டா வந்து கையில் மாட்டிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சமீப காலமாக இது பாஜக ஆதரவாளர்கள், பாஜக நிர்வாகிகள்லாம் ஓப்பனாகவே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு விஜய் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு மிரட்டல் விடுக்கக்கூடிய வேலையை பண்ணாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மீண்டும் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா உங்கள் கட்சியே இருக்காது, உங்களால் திரைப்படத்தில் கூட நடிக்க முடியாது, உங்களுடைய கேரியரே அவ்வளோதான், திமுக அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடும், அப்போ உங்களுக்கு ஒரே வழி வந்து நீங்கள் பாஜக கூட வர்றதா அப்படிங்கிற நரேஷனை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோலாகல சீனிவாசன் முதற்கொண்டு அது பண்ணாங்க. இல்லை, பாஜக முக்கிய தலைவர்கள் நயனார் நாகேந்திரன், அண்ணாமலை போன்றவர்களே பேசுகிறாங்க. தொலைக்காட்சி விவாதங்கள் பாஜக ஆதரவாளர்களே பேசுகிறாங்க. இதுதான் அவங்களுக்கு சிறந்த வழி, வேறு வழியே கிடையாது, இல்லைன்னா அவங்க இருக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த ரேஞ்சு கொண்டு வந்து செட் பண்ணுறாங்க. ஆங்கில ஊடகங்கள் நடக்கக்கூடிய டிபேட்லேயுமே அந்த நரேஷனை செட் பண்ணுறாங்க. டிவிகே தான் இங்கே வந்து ஆகணும், என்டிஏல டிவிகே வந்தால் தான் நீங்கள் வந்து அதில் பண்ண முடியுங்கிற மாதிரி அங்கேயும் நரேஷன் செட் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு அதிமுக கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிவிகே பேனர் வைக்கிறாங்க. நேற்று அப்படி ஒரு நடைபெற்ற இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுக கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்கிறார். ஒருத்தர் டிவிக்கு கொடியை காட்டுறாரு. உடனே எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, பார்த்தீங்களா நம்ம கொடி பறக்குது, கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, அடுத்து நம்ம தான் ஆட்சி அப்படிங்கிறாரு. ஆனால் அதில் என்ன கொடுமை அப்படின்னா, தாவேகா தரப்பு சார்ந்து பேசக்கூடியவர்கள் யாருமே அது எங்களுடைய ஆட்கள் கிடையாது. அவர் அதிமுக டிஷர்ட் போட்டிருக்காரு. அதிமுக டிஷர்ட் போட்டு கையில் வந்து தாவேகா கொடியை பண்ணாரு. அப்போ எந்தெந்த வழியிலெல்லாம் இதை நெருக்கடி கொடுக்கணும், அதாவது ஒரு ஆட்டோமேட்டிக்காக விஜயை அந்த பக்கம் கொண்டு வர்றதுக்கு மறைமுகமான ஒரு பயத்தை உண்டு பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் அவ்வளோதான், நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா உங்களால் முடியாது, நீங்கள் பாஜக கூட்டணிக்கு வந்திருக்குன்னு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. இல்லை, தொண்டர்களே இந்த பக்கம் தான் வந்துட்டாங்க, நீங்கள் தனிச்சு எந்த முடிவு எடுக்க முடியாது. பல்வேறு வகையில் வந்து அவங்கள வந்து இந்த வகையில் செய்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்டாம்பேடு சம்பவம் ஒரு கட்சி நடத்தின நிகழ்ச்சி நடந்திருக்கு.
அதுக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி இந்த கட்சிக்கு விழுந்திருக்கு. அந்த தலைவர் நடந்து கொண்ட விதத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் ஆயிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பாஜகவும் அதிமுகவும் ஒரு அரசியலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் பிண அரசியல், பிணத்தை வச்சு அரசியல் செய்கிறாங்கிறது எல்லாருடைய குற்றச்சாட்டும் கூட, நம்மளுடைய குற்றச்சாட்டும் அதுதான். இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த வந்து ஒரு அரசியலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு நரேஷன் செட்டிங் தான். இவங்க ஆதரவாக பேசுறது, இவங்க இந்த பக்கம் கூப்பிடுறது, கூட்டத்தில் கொடியை காட்டுறது, பேனர் வைக்கிறது எல்லாமே ஒரு நரேஷன் செட்டிங். அதாவது பாஜக பக்கம் வாங்க, முதல்ல அவர் கூப்பிடுறாங்க. இது அதிமுக பாஜகவே செய்யும்னு சொல்ல வரீங்க? அதிமுக பாஜக தான் செய்யுது. எதுக்கு செய்யணும்னு கேள்வியெல்லாம் அவங்க தான் செய்யறாங்க. அப்ப தாவேக்கா செய்யறது இல்லையா? தாவேக்கா தொண்டர்கள் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. நாங்க யாருமே ஒன்றும் இல்லை. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. தாவேக்கா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி வேணுங்கிற முடிவுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க வந்துட்டாங்க. திமுக பாஜக கூட்டணி இல்லாமல் ஒரு கூட்டணி வேணும், தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் நம்ம வந்து கரையேற முடியாது, ஒரு 30% வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு சாய்ஸ் வந்து அவங்க முதல்ல சூஸ் பண்ணது வந்து அதிமுக. அதிமுக தாவேக்கா கூட்டணி அப்படின்னா அந்த கூட்டணியில் நம்ம இருக்கலாம். இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கப்ப இவங்க எப்படி போவாங்க? இப்போ உங்களுக்கு கூட்டணிக்கான ஆப்ஷனே இல்லை. அப்படிங்கும் போது இவங்க வலுக்கட்டாயமாக ஒரு நெருக்கடியை விஜய் ஒருவேளை நீங்கள் வரலன்னா அவங்க தொண்டர்கள் இந்த பக்கம் வந்துடுவாங்க. விஜய்க்கு மறைமுகமாக சொல்லப்படக்கூடிய மெசேஜ் அது. நீங்கள் வரலன்னா அவங்க தொண்டர் இந்த பக்கம் வந்துடுவாங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாங்க அப்படின்னு ஒரு மறைமுகமான ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய, ஒரு மிரட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு பிளாக்மெயில் அரசியலை தான் அவங்க விஜயை நோக்கி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் வீட்டில் ஏன்டா அரசியல் பேசுறீங்கிற மாதிரி தான் இருக்குது பேசு. அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி போய் அந்த சம்பவத்தை பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய சாதகமாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது ஒரு என்ன சொல்றது, ஒரு கேவலமான ஒரு அரசியல் தான் அது. கூட்டணி கட்சிகள் வந்து அவங்க மனம் விரும்பி வரணும். இப்போ ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு அரசியல் தான். மத சார்பற்ற ஒரு அணிகள் ஒரு அரசியல், மத சார்பின்மை உள்ள ஒரு அரசியல், ரெண்டு அரசியல் தான். இப்போ திமுக எடுத்துட்டோம்னா கடந்த 2019 ஃபார்ம் பண்ணப்பட்ட கூட்டணி 19, 21, 24 வரைக்கும் தொடர்ந்து வெற்றி பெற்றாங்க. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடையில் நடந்த இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி அமைப்புகள் நடந்த தேர்தல் எல்லாத்தையும் வெற்றி பெறாங்க. அப்படின்னா திமுக மதவாத எதிர்ப்புங்கிற ஒரு அரசியலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த ஒத்த புள்ளியில் தான் எல்லா கட்சியும் இருக்குது. பிசிகாவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளுமே அந்த புள்ளியில் நிற்கிறாங்க. அந்த மதவாத எதிர்ப்பு அரசியலுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட்டும் ஆகுது. திமுக ஆட்சியின் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இவங்க எல்லாம் ஒரு அணியில் நிற்கிறாங்கன்னா இது இப்போ இன்னைக்கு முக்கியமாக இருக்குது. மதவாத பிரச்சனைங்கிறது இன்னைக்கு இந்தியாவில் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா வட இந்தியா மாதிரி தமிழ்நாடு ஆயிடக்கூடாது. பாஜக உள்ள நடந்தால் முதல்ல அதுதான் செய்வாங்க. அந்த அரசியல் தான் கையெடுப்பு, மதவாத அரசியல் தான் கையெடுப்பாங்க. அந்த அரசியல் வேண்டாம், அதுக்கு நம்ம வந்து நம்மளோட இருப்பை வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணுங்கிற அந்த மைய புள்ளியில் நிற்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு சில மன வருத்தங்கள், குறைபாடுகள் இருந்தாலும் கூட அதில் நிற்கிறாங்க. ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அது ஏன் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு நேரத்தில் இல்லை, காலங்காலமாக தமிழ்நாட்டில் மதவாத எதிர்ப்பு அரசியல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அது தொடர்ந்து கை கொடுக்குது. ஜெயலலிதாவும் அதான் பண்ணாங்க. ஜெயலலிதாவும் அதை செஞ்சு தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. 2 முறை ஜெயித்ததுக்கு காரணம் என்னன்னா அவங்களும் மதவாத அரசியல் தான் பண்ணாங்க. ஈக்குவலாக திமுகவுக்கு ஈக்குவலாக பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு திமுகவுக்கு ஈக்குவலாக மதவாத எதிர்ப்பு அரசியல் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை. இப்போ அதான் சிக்கல். இப்போ அந்த ஆப்ஷன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கையில் வந்து சேர்ந்துச்சு. ஆனால் கையில் வந்ததை இன்னைக்கு எட்டி உதச்சிட்டார். இப்போ அதிமுக தனியாக இருந்து திமுக அளவுக்கு மதவாத எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்து அவர் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா நெக் டு நெக் ஃபைட்டாக இருந்திருக்கும். ஆனால் படாமல் போய் அங்கே போய் சரண்டர் ஆனது தான் இப்போ வந்து பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. இப்போ 96 அதிமுக வந்து படுதோல்வி அடையுது. ஊழல் வழக்கு, வளர்மகன் திருமணம், மகாமகத்தில் நடந்த விஷயங்கள் அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள். 96 திமுக ஆட்சிக்கு வருது. அதிமுக படுதோல்வி அடைந்து அப்போ வந்து அவருடைய வீட்டில் இருக்க 100 ஜோடி செருப்பு இருந்துச்சு, 1000 கிலோ தங்கம் இருந்துச்சு, அப்படி இப்படின்னு ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கதையை முடிக்கக்கூடிய அளவுக்கு அதிமுக வந்து பலகீனமாக போச்சு. அப்போ அந்த மாதிரி தோத்து போகிறாங்க. 2 தொகுதியிலிருந்து தோத்து போகிறாங்க. ஆனால் 2001 திருப்பி அதே அதிமுக ஆட்சிக்கு வருது. 5 வருஷத்தில் ஆட்சிக்கு வருது. ஏன் வந்துச்சுன்னா அன்னைக்கு திமுக பாஜக கூட்டணி. 99 மத்தியில் பாஜக கூட்டணியில் திமுக இருக்கு. 2001 தேர்தல் வருது. அதே கூட்டணியில் வந்து திமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு எதிரான ஒரு அரசியலை பண்ணுறாங்க. அந்த அரசியல் கை கொடுத்துச்சு, வெற்றி பெற்றாங்க. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு டிசாஸ்டரை மதவாத அரசியலுங்கிறது வந்து கையில் உடச்செறியுது பாருங்க. மதவாத எதிர்ப்புங்கிறது அந்தமா மேலே உள்ள ஒரு சாம்பிள் சொல்கிறேன். அந்தமா மேலே ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு, மிகப்பெரிய வழக்குகள்,
அந்த ஒரு டோட்டல் இமேஜுமே வந்து மாறி போச்சு. ஆனால் 5 வருஷத்துக்குள்ள இத்தனையும் மறந்து மக்கள் ஓட்டு போட்டு திருப்பி முதலமைச்சர் ஆக்கினாங்கன்னா அந்த மதவாத எதிர்ப்பு அரசியல், பாஜக எதிர்ப்பு அரசியலுங்கிறதை அவங்க ஸ்ட்ராங்காக பண்ணாங்க. அதுலேருந்து தொடர்ந்து கடைசியில் 2016 அந்த மாதிரி மறைவுற வரைக்கும் பாஜக எதிர்ப்பு அரசியல் ரொம்ப தெளிவாக பண்ணாங்க. அதே மாதிரி 2014 அவங்க என்ன சொல்கிறாங்க, மோடியா லேடியான்னாங்க. அப்பயும் பாஜக எதிர்ப்பு அரசியல் அவங்க கை கொடுத்துச்சு. அதுதான் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய ஃபார்முலா. அதை திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. ரொம்ப என்ன சொல்கிறாங்க, அது கூட்டணியோடு சேர்ந்து பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அந்த அரசியலை இன்னைக்கு எதிர்த்து பேச திமுக அளவுக்கு பாஜக எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு பேசக்கூடிய ஒரு அணி அங்கே இல்லை. அப்போ நீங்கள் எத்தனை கூட்டணி போனாலும் அங்கே வந்து நீங்கள் அதில் கரைஞ்சி தான் போவீங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி, பாஜக ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் திரும்ப 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 வந்து டிவிகே கொண்டு வாங்க, டிவிகே வந்து என்ன செய்வீங்க? டிவிகேவினுடைய கொள்கைக்கு எதிரியே பாஜக தான். அவங்களோட எப்படி கூட்டணி வைப்பீங்க? அதை எப்படி உங்கள் மக்கள் ஏற்றுக்குருவாங்க? மக்கள் ஏற்றுக்கிறவங்க உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்குருவாங்க? அப்போ உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு வரும். இதே மாதிரி தான் 2006 வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. 2006 வந்து தேர்தலை சந்திக்கிறார். தேமுதிக விஜயகாந்த் வந்து தேமுதிக ஒரு கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை சந்திக்கிறாரு. விருதாச்சலத்தில் ஜெயிக்கிறாரு. 8% ஓட்டு வாங்குறாரு. இந்த 8% ஓட்டு எதுக்கு போட்டாங்கன்னா, விஜயகாந்த் பேசின மேடையில் பேசின ஒரே வார்த்தை என்னன்னா, 2 கட்சிகளுக்கு நான் மாற்று, அதிமுக திமுகவுக்கு மாற்று, நான் யாரோடும் கூட்டணி வைக்க மாட்டேன், கடவுளோடு மக்களோடும் தான் கூட்டணி அப்படின்னாரு. ஆனால் அதே இது அதுக்கடுத்து நடந்த 2011 தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறார். அவர் பண்ண வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு அதுதான். அதற்கு பிறகு அவரால் வெற்றி பெறவே முடியல. இன்னைக்கு 2025 வரைக்கும். அப்போ எப்பயுமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து ஒன்று எதிர்பார்ப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள். வந்து கடந்த 40-50 ஆண்டுகளாக இந்த மாற்று அரசியலுக்காக ஓட்டு போடக்கூடியவர்கள் 10% இருப்பாங்க தமிழ்நாட்டில், கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மாற்று அரசியலாக விஜய் இருக்காருன்னா அதுவும் இல்லை. இப்போ அப்படிங்கும்போது கூட்டணியோடு சேர்க்கிற பொழுது இன்னும் பலகீனமாக தான் அது கட்சியை அவர் கலைச்சிட்டே போய் பாஜக சேர்ந்துடலாம். நம்ம ஆரம்பத்துலேருந்து என்னை போன்ற பலரும் சொல்கிறது, பாஜக தான் விஜய் இயக்குகிறது, தாவேகாங்கிற ஒரு கட்சி அவங்க தான் உருவாக்கி நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நான் என்ன போல பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு என்ன செய்யறாங்கன்னா, அவருக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப நேரடியாக அவங்களே கலந்துக்கிறாங்க. எச் ராஜா முதற்கொண்டு ஜோசப் விஜய் சொன்ன அதே எச் ராஜா இன்னைக்கு வந்து விஜய் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாருன்னு அவங்களே வந்து நிற்கிறாங்க. அப்படிங்கும் போது இது வரைக்கும் திரைமறைவில் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு திரைக்கு முன்னாலே வந்து வெளிப்படையாக ஆதரவு கொடுத்து இந்த கட்சியை காப்பாற்றக்கூடிய வேலையை, விஜயை காப்பாற்றக்கூடிய வேலையை செய்திருக்கிறார்கள். அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டிய. இதுதான் ஆபத்தான அரசியல்ன்றோம். ஒரு சித்தாந்த ரீதியான கூட்டமாக இருந்ததுன்னா அவன் திருப்பி கேள்வி கேட்பான், என்னப்பா நீ பாஜக கொள்கை எதிரின்ற, அங்கே போய் சேர்ற அப்படின்னு கேட்பான். இவன் சித்தாந்த ரீதியாக சேராத கூட்டம், சினிமா பார்த்து வந்த கூட்டம், சினிமாவுடைய கவர்ச்சி, சினிமா கவர்ச்சியில் வந்த கூட்டம். எப்படி வந்து முதலமைச்சர் வீட்டுக்குள்ள கதவை உடைச்சிட்டு போயிடுவாரு, அமைச்சரை தோலை துண்டை போட்டு இழுத்து வந்துடுவார், ஒரே ஓட்டில் ஆட்சியை மாற்றிடுவார், இதெல்லாம் பார்த்து ரியலில் செஞ்சிருவான்னு நம்பி சேர்ந்த கூட்டம். அவனுக்கு எந்த புரியலுமே இருக்காது. அவனை எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வளர்ச்சிக்கலாம். அந்த அரசியல் தான் ஆபத்தான அரசியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளை போல நிறையா சொல்கிறோம். ஆனால் அதைத்தான் அவங்க வந்து கையில் எடுக்கிறாங்க. இப்போ விஜயை வந்து வேறு வழி இல்லாமல் தன் பக்கம் கொண்டு வரக்கூடிய வேலையை, ஒரு அழுத்தத்தை இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறைமுகமாகவும் நீ வா இன்னும் கட்சியாளர்களாம் கூட்டு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு மறைமுக அழுத்தத்தை விஜய்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதோடைய நீட்சியாக தான் அங்கே பேனர் வைக்கிறது, கொடியை கட்டுறது, இந்த வேலையெல்லாம் தொடர்ந்து செஞ்சு கொண்டு வரக்கூடிய வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இல்லை, இதில் கூட்டணியில் ஏதாவது மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் ஆதவ அர்ஜுனா வந்து காங்கிரஸினுடைய தலைவர்கள் எல்லாம் போய் பார்த்தாரு அப்படின்னு செய்தி வந்துச்சு. ஒருவேளை இந்தியா கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் கற்பனை. சித்திக்கு மீசை முடிச்ச சித்தப்பான்னு சொன்ன கதை தான். இது எதுவுமே வாய்ப்பே இல்லை. அவர் டெல்லியில் போய் காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரபல வழக்கறிஞர் கபில் சிபில் கேட்டிருக்காரு. அவர் சம்மந்தப்பட்ட வழக்குகளுக்கு வாதாடுறதுக்கு அவர் முடியாதுன்ட்டார், மறுத்திருக்கிறார். இதுதான் உண்மை. டெல்லியில் போய் அட்வொகேட் பார்க்கறதுக்காக போனார். கூட்டணி பேச்சுவார்த்தை தான் போல. கபில் சிபில்கிட்ட போனோம், கபில் சிபில் முடியாதுன்ட்டார். அவர் பல்வேறு தலைவர்களை சந்தித்து தன்னுடைய ஆதரவு நிலைப்பாடை கேட்டிருக்கிறாங்க. இதுதான் டெல்லியில் நடந்தது. ராகுல் காந்தி விஜயிடம் பேசினது உண்மைதான், செல்வ பெருந்தகை ஒத்துக்கிட்டாரு. அதுவும் திமுக தலைவர்கிட்ட பேசிட்டு அனுமதி வாங்கிட்டு தான் நாங்கள் பேசணும். அது ஒரு சும்மா ஒரு கட்டசியான ஒரு ஸ்பீக் தான், வேற எதுவும் நார்மலான விஷயம் தான். ஆனால் காங்கிரஸ்குள் திமுக எதிர்ப்பு மனநிலையில் ஒரு சங்கி கூட்டம் ஒன்று இருக்குது, காங்கிரஸ்குள்ளே இருக்கிறாங்க. அந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, எப்படியாவது இந்த கூட்டத்தை கழட்டி கொண்டு போய் விஜயோட ஜாயின் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க. ராகுல் காந்திக்கு சந்திக்கிறது, மற்ற வேலையெல்லாம் சந்திக்கிறாங்க. ஆனால் தலைமையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து காங்கிரஸுக்கு மட்டும் 100 எம்பிகள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு நம்பரே ஒன்றும் ஆரம்பிக்காத ஒரு நபர்கிட்ட போய் இந்த கூட்டணியை விட்டுட்டு போய் அங்கே போய் சேருவாங்கிறது யாருமே செய்ய மாட்டாங்க.
ரெண்டாவது அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியிலும் திமுக ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. திமுகவினுடைய ஆதரவு காங்கிரஸுக்கு தேவை அகில இந்திய அளவில். தமிழ்நாட்டில் திமுகவின் ஆதரவு அகில இந்திய அளவில் காங்கிரஸின் ஆதரவு திமுகவுக்கு தேவை. தமிழ்நாட்டில் திமுக ஆதரவு காங்கிரஸுக்கு தேவை. அப்படிங்கும்போது அந்த கூட்டணியான உடைவதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. அதுக்கான முயற்சிகள் செய்கிறாங்க. அதுக்குண்டான முயற்சிகளை செய்கிறாங்க. முயற்சிகளை செய்கிறாங்க. அது காங்கிரஸ்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களை செய்கிறாங்க. அது அந்த அளவுக்கு எடுபடாது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயை கொண்டு வரக்கூடிய வேலையை செய்கிறாங்க. ஆனால் விஜய் எந்த மாதிரியான எந்த முடிவு எடுத்தாலுமே விஜய்க்கு சிக்கல் தான். ஏன்னா ஒருவேளை அந்த கூட்டணிக்கு வந்தார்னா அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்குண்டான அர்த்தமே இல்லாமல் போயிடும். அப்படிங்கும்போது எந்த வழியில் பார்த்தாலும் விஜய் ஒரு சிக்கலான மனநிலையில் தான் இருக்குது. இது எப்படியுமே டிசம்பர் வரைக்கும் போகும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் போட்டு டிசம்பருக்கு பிறகு தான் நமக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு வியூ கிடைக்கும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.